இளைஞர்கள் கூட்டம் 1967க்கு பிறகு இன்னொரு தடவை சொல்லு. 20 முழுவதும் விளங்கும்டா நாரப்பயல. எப்பயுமே அண்ணன் சொல்ற மாதிரி சிறுபான்மை மக்கள் இந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்கள்னு சொல்ல மாட்டோம், எல்லோரும் சமம் என்கின்ற மனிதத்தை உருவாக்குவோம். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அடுத்த மறந்து போச்சு. இனிமேட்டு நீங்க எந்த இடத்துலயும் பயப்படாதீங்க. மனோ தங்கராஜ் அண்ணா பிஸியா இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லா வந்து கல்ல வெட்டி கேரளாக்கு அனுப்புற ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லா வந்து கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிட்டு இருக்க. கா போடுறா கா மாதா போடுவாங்க. அப்புறம் அண்ணா சொன்னாரு திருச்சி வேலுசாமி என்ன, எனக்கு அவருக்கு நிறைய உறவு இருக்கு. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஹோமோசெக்சுவல்? உடனே ஆளுங்கட்சி நினைச்சுக்குவாங்க ஏதோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அவரும் திருச்சிக்காரரு, நானும் திருச்சிக்காரரு. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்னுடைய அம்மாவை வந்து 5 வயதுல வந்து என் முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்தாங்க. சென்டிமெண்ட். அப்ப நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல சேரும் பொழுது என்னுடைய உணர்வு ஒன்னே இருக்கும், எப்படியாச்சும் நக்ஸலைட் ஆகணுங்கிறது என் குறிக்கோள். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுல. நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? இந்த நாட்டுல சமநிலை இல்லை. சமநிலை, சமதர்மம், சமூக நீதி பாதிக்கப்படக்கூடிய இடம் மக்கள் கிட்ட இல்லை, அரசியல்வாதி கிட்ட இருக்கு. எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். பாதிக்கப்படக்கூடிய இடம் மக்கள் கிட்ட இல்லை, அரசியல்வாதி கிட்ட இருக்கு. புரியல ஜோஷி, 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், இப்படிதான் கேள்விப்பட்டதே இல்ல. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். உங்களுக்கு தான் தெரியும் நான் எங்க இருந்து வேலை பார்த்துட்டு வந்தேன்னு. எங்க கொள்ளடிக்கிறாங்களோ அங்க இருந்தா வேலை பார்த்து வந்திருக்கு. அதனால எனக்கு தெரியும் அவங்கள பத்தி. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. கேட்க முடியல, போதை இல்லாம கேட்க முடியும். தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய ஒரு எந்த வேலையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குரலை கொடுப்போம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையில என்ன தெரியுங்களா ஒரு ஸ்டோரி? எங்களுடைய நிர்மல் குமார் சட்ட வல்லுனர் அவருக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன ஸ்டோரி இருக்குன்னு.